கார் திருட்டில் பல டைப் இருக்குது. பைக் திருடுறோம் கார் திருடுறதில்ல, கார் திருடுறோம் பைக் திருடுறதில்ல. ஒன்று ஒரு அப்படியே சினாரியாவாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. டார்கெட் ஃபுல்லாகவே எபோவ் 50 lakhs கார் தான். இவர் ஃபஸ்ட்டு போயிட்டு கம்பெனியில் போய் டொயோட்டோ கம்பெனியில் போய் சொல்லியிருக்காரு, ஃபார்ச்சுனர் கார் இது, படகு மாதிரி இருக்கும் வண்டி. கம்பெனிலேருந்து இன்னும் ட்ராக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இவரை புகார் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில். புகார் கொடுத்து போலீஸ் வந்து சிசிடிவி வந்து செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிசிடிவி செக் பண்ணால் ரொம்ப கூலாக எடுத்து திறந்து அசால்ட்டாக ஒரு போயிட்டுருக்காங்க காரில். இந்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காரை சேஸ் பண்ண முடியல, ட்ராக் பண்ண முடியல. அப்புறம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு போனால் அந்த வண்டி எங்கேயுமே மாட்டலை. பார்மர் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பார்டர், ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் தூக்குறாங்க. தூக்கிட்டு இந்த வண்டி தானா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. சுத்தமாக அடையாளம் தெரியல. வண்டி நம்பர் மாற்றியாச்சு, வண்டி சேஸ் நம்பர் மாற்றியாச்சு, இன்ஜின் நம்பர் மாற்றியாச்சு, வண்டியில் என்னெல்லாம் லோகோ இருக்குமோ லோகோலாம் மாற்றியாச்சு. வண்டி என்டையராக வேறு மாதிரி இருக்குது. இவர் கண்டும் பிடிக்க முடியல. என்னென்னா இவங்க திருச்செந்தூர் போயிருக்காங்க கோயிலுக்கு. எத்திராஜ் ரத்னம் வண்டியோட ஓனர். போக்குள்ள வண்டி அடிபட்டுருக்கு ரைட்டில். ஒரு சின்ன டென்ட், லைட்டாக ஒரு டென்ட்டு ஒன்று தான் குழு. முடித்தோடனே இந்த வண்டி வண்டி தான் என்னாச்சு.